நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயல துணவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர பிரிவில்லையே, பொய்யான காதலுக்கு பால்டாயல். உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பேங்காரே இருந்தானே, என்ன செய்ய போறானோ சும்பி விட வாரானோ. நட்சத்திரத்தை பச்ச பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? என்ன பண்ண போறானோ? வானத்தில் நிலவு வரும், மனமதுல பையாத்து தண்ணி வரும். வானத்துல நிலவு வரும், மனமதுர வைகையாத்து தண்ணி வரும். வானத்தில் நிலவு வரும், மனமதுல பையாத்து தண்ணி வரும். வாழ உழுவ சேர்ந்து வரும், நான் வள விரிச்சா கூட வரும். சாதி ஜனம் விரிச்சால் என்ன, சாதி மதம் வெறுத்தால் என்ன, நிலவா நான் வருவேன் முண்டமாக படுத்துருடி. நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? காதல்ல தோல்வியிட்டு எங்க அண்ணன் தம்பி வேதனை பெத்ததாயுதப்பே. நிச்சயம் பண்ற மாப்பிள்ளைய கட்டிட்டு போற பெண்களுக்கு லவ் பண்றவன் ஓசு தெரியுமா? இந்த பாட்டு நான் இப்பதான் ஒய்யூரே அப்படி உட்காந்து எழுதிட்டேன். நல்லா இருந்துச்சு பாட்டா. இதானப்ப உண்மை. ஒன்று ஆண்கள் மனசிலே அன்பை விதைக்கக்கூடாது பெண்கள், பெண்கள் மனசிலே ஆண்கள் அன்பை விதைக்கக்கூடாது. 2 பேரும் 5 நிமிஷம் 5 வருஷமாக லவ் பண்ணி அந்த வழி லவ் பண்ணவங்களுக்கு தான்ப்பா தெரியும். அது வாட்டுக்கா ஆத்தாப்பன் சொல்ல கேட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு சீர்வரிசை பீரோவில் ஏறி போயிடும். இவன் அந்த பீரோவில் பார்த்துட்டு பீரை வச்சு குளிக்கிட்டே இருப்பேன். கச்சச்ச மயிரை பிடுங்குச்சேன். இருக்க கூட்டம் குறையுதுன்னே நிறைய மேடையில் சொல்லியும் கொஞ்சம் கூடுதே. எங்கள் கருமாத்தூர் 3 சாமி திருப்பணி குழு வந்ததுனால கூடுது. என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நான் போக முடியாது. ஃபைனான்ஸ் டைட்டு இந்த வலது பக்கம் 4 பேர் உட்காந்துருக்காங்க. பாரு, சென்னை பிரத்து வண்டியில் டிக்கெட்டு போடுற மாதிரி உட்காந்துருப்பாங்க. சார் வாங்க சார், வாங்க சார். நான் வரும்போது இப்போ ஒரு காமெடியை கேள். வரும்போது என் தம்பி வந்தால பப்புன்னு சரத்து, அவன் தோரங்குறிச்சிலேருந்து பேக்க தூக்கிட்டு வந்தேன். பேக்க தூக்கிட்டு வந்தோடனே மாடுத்தாவில் இறங்கிட்டு அங்கே நான் உள்ள பஸ் ஸ்டாண்டில் கேளு, மெட்ராஸ் போகிற வண்டி நிற்கிற இடத்துல நான் காரில் நிற்கிறேன்டான்னு சொன்னேன். இவன் அங்கே போய் ஒரு கண்ட்ரைட்டை கேட்டு விட்டான் போல், அன்னை மெட்ராஸ் போகிற வண்டி நிற்கிற இடம் எதுன்னு, நம்ம வண்டியில் இறங்கன்ட்டே அவன். அப்புறம் அவனை பிடிச்சி உருவி நான் மெட்ராஸ் அந்த பிரத்து வண்டியில் நிற்கும்ல அந்த நுழையிறதுல காரில் நிற்கிறேன்டான்னு சொன்னேன். இவன் போய் அந்த கண்ட்ரைட்டை கேட்கலாமா? அவன் டிக்கெட்டே இல்லைன்னு இவனை வங்காச்சியா பேக்க சுடுபாடு ஊட்டியிருக்கேன் கண்ட்ரைட்டு. ஹலோ, நான் நாடகத்துக்கு போகிறவங்க. சரிப்பா. ஏனே காளிமுனியன் சத்தியமாக நடந்த உண்மை ஒன்று உங்களுக்காகத்தான் சொல்கிறேன். 10 வருஷம் இருக்கும். அப்போ நான் தண்ணி அடிச்சிட்டேன். நிற ஓதையில் பாத்தியனூர் இருக்குல்ல, ஏலே பங்காளி சித்தி மேனே இருறா, நிற போதை நான் ஒரு பக்கம் பேக்கு, பெரிய பேக்கு, ட்ரெஸ் பேக்கு தூக்கி கொண்டு போய் ஏடிஎம்மில் வச்சுட்டு கடைக்கு போய் தண்ணி அடிக்க போயிட்டேன். ஏடிஎம் முன்னாடி கதையை கேளு. இதை கதை இப்போ சிரிக்காதடா, காமெடியே பண்ணலடா மயிர் மேனே.
நல்ல காமெடியை கெடுத்து விட்ருவாங்க கடைஞ்சே. தம்பி முனியா மேலே சத்தியம் பண்ணிட்டா நான் உண்மையை சொல்லிடுவேன்டா. அது இல்லைன்னு நான் இல்லைடா. அந்த பேக்கை வச்சுட்டு தண்ணி அடிக்க போனவேன் பேக்கை எங்கே வச்சோம்னு நிதானம் தெரியல. சரின்ட்டு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். போதையில் நாடகம் வேணும் வருமே அப்படின்னு. இதை ஏடிஎம் முன்னாடி பார்த்துட்டு ஒருத்தன் போட்டு விட்டேன் போலீஸுக்கு. சார் வெடிகுண்டு பேக்கு மாதிரி இருக்குது சார். இவங்கெல்லாம் அதிகாரி பூரா அந்த வெடிகுண்டு செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மிஷின்லாம் வச்சு வச்சு பார்க்குறாங்க. ஒரு சத்தமும் இல்லை. திறந்து பார்த்துருக்காங்க. மேலாப்பில் கிழிஞ்ச துணியும் பொம்பளை வேஷம் போடுறது வந்துருக்கு. எடுத்து பார்த்துருக்காங்க. என் விசிட்டிங் கார்டு இருந்திருக்கு. இது எம்கேஆர் அந்த பப்புன்னு பேக்குப்பா அப்படின்னு அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதில் பிறந்த அவன் கொலை அத்துட்டேன். இவெல்லாம் லேடிஸ்கிட்ட என்ன பண்ணுன்ற தேங்காய் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே முட்டுவானா. முட்டுறதே நிறைய பேர் அதுக்கு உள்ள நீ பார்க்கலாம். வட்டப்படுத்தி விடுவான். இப்போ வந்தாரே ஒரு சாமியார், நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பெரிய நடிகராக எம்கேஆர் போட்டு கொண்டு வந்துட்டார். கிடையாது. நாரதராக வந்தவன் ஒரு மூட்டை வந்துக்கிட்டு இருக்கு, நாளைக்கு காலையில் விறகு வெட்டுருவேன். நான் ஊரில் செம்பரி ஆடி மேய்ச்சவேன். உண்மை. அருள் யாருன்றிய வாட்சி ரிப்பேர் பண்ணுறாள். உண்மை. என் தம்பி புதுக்கோட்டையில் தேட்டருக்கு முன்னாடி பூ கட்டுருவேன். இது மரப்பாறையில் வேணும் முறுக்கு கம்மியில் காலையில் போய் எனக்கு வீடியோ காலில் வர்றான பார்த்தா இப்படி இப்படி சுத்தம் போது தானே அந்த கை வருது. நல்லா பாருவேன். வாசிக்கும் போதே இப்படி இப்படின்வேன். அந்த புளிஞ்ச கணக்கு நீலகண்ட யாரு அந்த தெருமையை ரயிலில் கட்டிருக்காரு. ட்ரெயினில் போய் அவனாவது 400 ரூபாய்க்கு வெள்ளரி பிஞ்சு கொடுப்பாங்களா? 400 ரூபாய்க்கு வெள்ளரி பிஞ்சை கொடுத்து விட்டு அண்ணன் காசு காண்டிட்டு அவன் இந்த பெட்டிலேருந்து கடைசி பெட்டி ஓடிட்டானா. அதில் ஏமாந்தானதே அவர். பள்ளிக்கு வந்தது ரேணுங்க 100 பணியாளர்லாம் அட்டவதிரவம் போல டான்ஸு விசி என்ன லேசுன்னு நினைக்கிறீங்களா? விஜய் உனக்கு தெரியுமில்ல, இந்த இந்த பிள்ளை வைக்கிறதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அவர் வீடு வீடாக போய் அந்த வேலை ராசவாட்டு எங்கள் அண்ணே ராஜாராமும் ரயில்வேல வேலை ஆக்கும். இந்த கல்லுகளெல்லாம் பிறகு பிறகு மட்டப்படுத்துவாங்கல்ல. சத்தியமாக உண்மை இது. ஏன் இதில் சிரிப்பு கிடையாது. செய்யும் தொழிலே தெய்வம். நெடுஞ்சாத்தூரில் விளாக்குது. இந்த யூடியூப் எடுக்கிறாள் என் மயந்தேன். அவன் யூடியூப் கேமராமேன் நினைப்பிய கேமராமேன் இருக்கேன். ஆள் இப்படி உட்காந்துருக்கேன். கிடையாது, முண்டை புரட்டா போடுறவன். இந்த உள்ள ஒரு தவளை வந்தேன் பாரு இந்த தண்டியா, அவன் பிரே ரைஸ் போடுற வேண்டாம் காரைக்குடியில். உண்மைதான். நான் பொய் சொல்ல மாட்டேன். இவன் வந்தால சரத்து யாருன்ற அவனுக்கு தெரியுதா? ஏழை சைக்கிளில் கூட வைக்கிறவன்டா. ஐயா கலையை மட்டும் நம்பி இருக்க ஆள் பொழைக்க முடியாதுங்க. கலை திடீர்னு ஒரு ஆளை பேராக்கி விடும். திடீர்னு நாடகம் இல்லாமல் வீட்டில் படுத்துக்கிறோம். தானால் தன்னுடைய உழைப்பையும் திறமையும் நம்பி பல தொழில் கற்றுக்கட்டவன் எங்கேயும் பொழைச்சிக்கிறான். கொரோனா டயத்துலாம் இவங்க சிரமப்பட்டு எல்லாம் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் எதுவும் உளுந்த வடை வைக்கலாம்னு பார்த்தா பசு ஓடலை. கொரோனாவில் ஒரு வேலை பார்த்துருக்காங்கப்பா. அவன் ஒரு லிட்டரு பால் பாக்கெட்டை தண்ணி கலந்து 70 வீடு குத்திருக்கேன். அதை அவங்க கடையடை போய் யாருக்கும் தெரியாதுல்ல. அது ஒரு பொம்பளையார் கேட்டிருக்கு, ரொம்ப பச்சை தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அரசாங்கமே உத்தரவு போட்டிருக்கு, இதில் வந்து கலந்தாத்தான் கொரோனா வராத என்னன்னு இருக்கேன். அது என்ன வேணா கலங்க, குழந்தை வரக்கூடாது, கொரோனா வரக்கூடாது, இந்த கருப்பையும் காப்பாற்றணும்ட்டு திருப்பி அந்த அம்மாட்ட வாங்கிட்டு போய் 1/2 லிட்டர் தனியாக கலந்து கொண்டு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பால்லையே கோல் ரெடி பண்ணுவேன். ஹலோ இப்போ வந்த சாமியார் திறமைக்கு தான் பரிசு. ஐயா நீங்கள் யாரும் வேதனை படக்கூடாது. முதல் நான் தான் எங்கள் அக்யூஸ்டு. நான் செம்பரியாடு மேட்ச வந்தாங்கய்யா. அப்புறம் என்னையும் சொல்லக்கூடாது, இவனை மட்டும் சொல்லலைன்னு நினைக்கக்கூடாது. வங்காளி செய்யும் தொழிலே தெய்வம். இப்போ வந்த நாரதர் வையாபுரி செந்தில் குமரன் விறகு மூட்டம் போட்டோம். உண்மைதான். என் கூட
மாதம் 30 நான் நாடகம் ஆடினேன். இப்பயும் அதே. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாடரை சந்திப்பாங்க எல்லாருமே. நான் 25 நாள் மாதத்தில் ஒரு நாடரை சந்தித்தது யாருன்னா, சூப்பர் சிங்கரில் பாடி சினிமாவில் பாடல எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பியை சந்தித்தேன் நான். அவர் சிங்கப்பூர், அமெரிக்கா, மலேசியான்னு பாடிக்கிட்டு இருக்காருண்ணே. ஆத்தாப்பேன் பெத்த நேரம் நல்லா இருக்கணும். அடுத்த விரைவில் அவனுக்கு நான் பிள்ளையாக பிறக்கணும். ஏக்கோ அப்போ எதாவது அவுட்ரு போதுப்பு குறைங்கப்பா. அப்போ எக்காவை குறைங்கப்போ. முத்துச்சிருப்பி எங்கள் அண்ணே அந்த குரல் தான்ப்பா எங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சது. நல்லா இருக்கணும் எங்கள் அண்ணே. அவன் நேரம் எப்போ ஃபோன் அடித்தாலும் வாட்ஸ்அப் கால் தான் போகுது. வெளிநாட்டிலே இருக்கேன் நான். இன்னும் இந்த துவரங்குறிச்சியை தாண்ட முடியல. எப்படி தாண்டுவேன்? ஏமேன் காலேன் தூதேன் எமகண்டேன். உள்ள பத்தாததுக்கு அந்த குண்டு பூதான். ஒரு கேள்வின்னா ஒரு பதில் தானே. வெங்கராஜபுரத்துக்கு இந்த வழியில் போகலாம்னா என்ன சொல்லுவியே? போகலாம். போக முடியாது, அவ்வளோதானே. ஒரு கேள்வி 16 பதில் சொல்லி மக்கள் மத்தியில் பேர் வாங்கினார். புதுக்கோட்டை முத்தப்பாவை சந்திச்ச வேணா நாரதரை. அவர் செத்து போயிட்டாருண்ணே. இந்த வந்துட்டாங்கல்ல கேதத்துக்கு வந்து கோழி அடிச்சிட்டேன்ல சொல்லி சொட்டையை இறக்கல, சொட்டையை ஓடிச்சிட்டேன். அஞ்சரை கட்ட ஆறுமுகம் நம்ம புரட்டா சூரியன்னு சொந்த மாமா ராசாக்கூர். அஞ்சரை கட்ட ஆறுமுகம் சித்தப்பா சந்திச்ச வேணா. அவரும் செத்துட்டாருண்ணே. இருப்பா காலையில் கடை திறக்கட்டும் போது. என்னடா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? என்னடா சொல்லக்கூடாது. அள்ளிநகரம் திருப்போணம் பக்கத்தில் உள்ள அள்ளிநகரம் ஆதிநாராயணனை சந்திச்சவன். அவரும் செத்துட்டாருண்ணே. நீ நாடத்துக்கு வந்தியா கேதத்துக்கு வந்தியா? பாங்கப்பா வேலையை ஒவ்வொரு ஆளையும் சடக்கு சடக்கு அடிச்சு பண்ணுறிய. அவர்கள் எல்லாம் சாகவில்லை எல்லாம் நினைக்கிறிய. முன்னோர்கள்லாம் செத்து போயிட்டாங்க. நம்ம எப்படி வாழ்றோன்னு நினச்சா அன்னைக்கு நம்மளும் செத்துருப்போம்டா. அந்த முன்னோர்கள் தான்டா நமக்கு உரமாக இருந்து இன்னைக்கு நம்மளாம் அவ பிள்ளைகளை வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்டா. சும்மா கிடையாது. இந்த ரங்கராஜபுரம் இருக்குல்ல, இவளுக்கு இந்த பூரிய ஊர் இதே ஊரில் தான் சொல்ல நான் நாடகத்தை காசு வாங்க போயிடுறேன். இவங்களுக்கு பூரிய இந்த ஊரே கிடையாது. பாட்டிங்க பொழப்புக்காக ஆடு மாடலை ஓட்டி அப்படி கிளவி குட்டியில் கூட்டிகிட்டு வந்த ஊர் தான் இந்த ஊர். அப்போ குடியேறும் போதே யார் துணை இல்லாமல் அந்த காளியம்மே இங்கே இருக்கும் சாமி ஊரா. நான் துணையாக இருக்கேன்டா கிளவா, உன் பட்டி தொட்டிலாம் காக்கிறேன் பிள்ளையில காக்கிறதுனால தான் அன்னைக்கு இருந்த அதே வீரமும் அதே சாமி துடியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த மக்கள் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்பா. இல்லைன்னா யாரும் கிடையாது. இந்தா எங்கள் அப்பயே உட்காந்துருக்காரு அவர்கிட்ட கேளு. அவளுக்கு பூரிய இங்கே அதே அதேன் கிழக்கதேன் கிழக்க கீநாடு. வல்லக்குளம் எங்கள் ஏரியா தான். வல்லக்குளம் எஸ் வல்லக்குளம். மலேசியாவா? இருப்பா எல்லா ஊர்லேருந்து வந்ததேன் சேர்ந்துருக்கு இங்கே. நாளைக்கு காலையில் இதுக்கு ஒரு பஞ்சாயத்து கிளப்பி கூட்டம் போடு. யார் யார் வெளியூருக்காரங்களாம் எல்லாம் கிளம்ப சொல்லு. உள்ளூர் ஆளுங்க எல்லாத்தையும் ஆண்டுக்க. பழைய பிரச்சனையை கிளப்பி விட்டானே எம்கேஆர். இல்லை உண்மையிலேயே எந்த ஒரு ஊரும் நம்ம நினைக்கிறான் நமக்கு அது தெரியாது. அப்போ பெரிய ஆள்கிட்ட போய் கேட்கும்போது வரலாறு சொல்லிவிடுவார். ஐயா பாட்டைங்களுக்கு பூர்வீகம் எந்த ஊர்னு கேட்டேன். இப்போ பாரு நாடகம் நிற்க போது நான் காசு வாங்கிட்டு கிளம்பிடுவேன். அதுக்கு தாண்டா இதை இழுத்து விட்டேன். சித்தப்பு நீ சொல்கிறது தானே சரி. நம்ம வீரசோளம் பக்கத்தில் தானே எஸ் வெள்ளக்குளம். அந்த வெள்ளக்குளம் தானே. அதே 2 வெள்ளக்குளம் இருக்கு. நான் பெரும்பாலும் என்ன பண்ணுவேன்னா இந்த பஸ்ஸுகளில் போகும்போது பக்கத்தில் ஒரு பையன் எதனாவது பேசிகிட்டே வந்தானே சைஸாக கேட்பேன். நீ எந்த ஊருப்பா அப்படின்பேன். நான் அங்கிட்டு குளத்துப்பட்டினே. குளத்துப்பட்டியில் ஒரு கண்ணனை தெரியுமான்டுவேன். ஆமாண்ணே. எந்த கண்ணே செத்து போயிட்டார்? கொத்தனார் வளர்க்குற கண்ணே. ஆமாண்ணே ரொம்ப சொந்தக்காரன்ட்டு. ஏன்னு கேளு. ஊருக்கு 4 கண்ணே 4 கருப்பசாமி 4 முருகன் எப்படியாவது இருப்பேன். விதி சாமியார் வர்றார். ஏன்னா வையாவூர் செந்தில் குமாரனை பார்க்க அப்போல்லாம் வண்டி கட்டி வருவாங்க. இப்போ இவர் வண்டி கட்டிட்டு போகிறார். ஆள் கிடைக்காம எப்போ வருவாரோ
எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே, நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவல்காரே. எல்லா நாடக பாட்டும் பாடுவேன், நான் சும்மா கிடையாது. இதுக்கு தனியா சம்பளம்ப்பா. கட்டப்படும் கோவிந்தனை காணாமா? ஐயா வேலை நடந்து காட்டினேன் எனக்கு நடந்து காட்டினேன் மச்சான் 5 ரூபாய் சொல்ல ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி பைக்கில் விழுந்துட்டாப்புல. அப்போ இப்படித்தான் வந்தார் வெளியே வரும்போது. கோவிந்த் மச்சான் ஒரு 5 ரூபாய் அங்கே வருவார் பெட்டிக்கார்ட்ட. மச்சான் ஒரு 5 ரூபாய். என்னது 5? இப்போ கலிச்சேரி காளிமுனி எழுப்பி விட்டேன். உனக்கு லப்பு கலகக்கரை நீ தாண்டா ஓடிக்கிறா முதல்ல. டேய் அதனே கிறிஸ்து கேட்டவன் மச்சான் அப்படியே நடக்கிறாப்லையா? மானத்தை வாங்குறாங்கடா. மானத்தை வாங்க முடியாது. டேய் நீ ஏன் ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி திரும்புற? என்ன இது மாதிரி என்ன தெரியும்ட்டு ஒரு ரோசப்படி என்ன? உனக்கு என்ன தெரியும்? நீங்க வந்து நிக்கிற என்ன? உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரிஞ்சனால தான் எல்லாம் நீ கிழிப்ப. என்ன கிழிப்ப? கிழிச்சா தாங்க தீபாவளிக்கு ஆர்டர் வைக்க முடியும். கிழிச்சா யார் கிழிச்சா? என் பாட்டன் பறந்தாம கிழிச்சா. இப்ப ஆஸ்பத்திரியில தூக்கி போட்டு கிழிக்கிறாங்க. எல்லாமே தூக்கி அதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்க. கிழிச்சா தான் எல்லாமே நல்லது நடக்கும். என்ன தெரியும்? கோட்டை கிழிச்சா அன்னைக்கு. இப்ப கோட்டை கிழிக்கிறாங்க கபடிக்கு. டேய் டே கிடையாது, டே நைட்டா நடக்கும். கயிறு கட்டுறாயா? கோடு கிழிச்சது அந்த காலம். இப்ப கயிறு கட்டுறது இந்த காலம். இந்த இப்ப இங்கதான் இங்க கயிறு கட்டினாங்க. ஆண்கள் தண்ணி பெண்கள் தண்ணி. பொம்பளை ஆளுங்க அப்படியே உட்காருதுலாக்க. இல்லையே ஆம்பளை இங்க உட்காந்துருக்காரு புருஷன் சைஸா கூப்பிடுது. நீங்க வந்து இங்க உட்காருங்க பயன் தரக்கணும். காரணம் பாருங்க, எல்லா இடத்துலயுமே ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஹலோ கொஞ்சம் கிறிசு கட்ட பையன் வந்திருக்கான்னா சரியா இருக்கணும்ங்கறக்காண்டி தான் அவங்க சரியா இருக்காங்க. என்ன கிறிசு? நீ முதல்ல சரியா இருக்கியா? சரியா தான் இருக்கேன். இந்த நேரத்துல என்ன சொல்லுவேனே உனக்கு புரியாதுடா. நீ என்ன சொல்றேனே தெரியாது. நான் என்ன சொல்லுவேன்னு தெரியாமத்தே என் உறவுகள்லாம் உட்காந்துருக்கா. தெரிஞ்சாதான் இவ்வளவுதானே சொல்லிட்டான்னு தெரிஞ்சிரும்ல. நான் அதான் தெரியாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எது வாய்க்கு வருதா அதிகமா பேசாத, எனக்கு பிடிக்காது. என்ன ரொம்ப பேசுற? அப்ப நீ பேசிக்கிட்டு டீ சாப்பிட்டு வர. டேய் உன்கிட்ட பேசலாம் நான் வந்தேன். பேசுவான். சரி எல்லாம் என்ன தெரியும்? எல்லாமே எனக்கு தெரியும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்காலத்தையும் உணர்ந்தவன். அது சோசியர். டேய் உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தாயா தெரியும். உனக்கு தெரியும்னு பேசுறியே. இந்த இடம் என்ன இடம்? இது சிமெண்ட் மேடை. கரெக்ட் தானே? காங்கிரட் எப்போ அடுத்த வருஷம் மேடை லேசா தட்டி விட்டு பூசணும்ப்பா. எவன் தெரியல இந்த காங்கிரட் விழுக போதோ. நிஜமா உள்ள பொழந்துட்டு கிடக்கு பாருங்க. பேச்சோட பேச்சா அடிச்சு விடுறா பாருங்க. அதை சேர்த்து கவனமா இருக்க. என் சித்து மாட்டேன் சொல்றது சரி. போய் சொல்ல மாட்டேன். மஞ்சக்கரை கட்டி சொல்றது சரிதான். பள்ளிக்கூடத்தையும் கல்யாணம் நாடக மேடையும் சரியா பாத்துக்கணும். ஏன்னா இதுக்கு இன்னைக்கு மட்டும் ஊர்ல வருஷம் 365 நாள் அவங்களுக்கு சொந்தமா இருக்கலாம். இன்னைக்கு காலையில ஒரே ஒரு நாள் நம்மளுக்கு சொந்தமா இருக்கும். ஒரே ஒரு நாள் நம்மளுக்கு சொந்தம். எது சொந்தம்? என்ன நாள்? என்ன நாளா? அந்த நாளா? இது 1000 நிகழ்வுல நடக்கலாம். ஆமாமா. ஆனா சொந்தம் நம்ம தான். 1000 நிகழ்வு இந்த மேடையில் நடக்கலாம். ஆனா இந்த இது என்ன மேடை? நாடக மேடை. நாடக மேடை தான் சொல்ல முடியும். அப்ப திரைப்படம் அந்த திரையரங்குல என்ன பண்ணும்? ஓடும். நாடகம் இங்க என்ன பண்ணும்? நடக்கும். நடக்கும்போது எப்போதுமே நடந்துகிட்டே இருக்கும். ஓடுறது ஓடி போயிடும். அப்படிங்கிறதா என் கணக்கு. சரிங்க, நல்ல விஷயம். இந்த இடத்த பார்க்கும் பொழுது அவன் பாவம் சம்பளத்தை கட்டி வச்சிருக்கேன் 300 ரூபாய்க்கு. இது இல்லையா?
டேய் சிரிப்பு வர்ற மாதிரியே பேசாத. என்ன சொல்றேன்னா அதுக்கு பதில் சரி சொல்லு. நான் பேசும்போது நீ சிரிக்காம இரு, உனக்கு 500 தரேன். அதுதான் முடியாது என்னால. நீ தான் எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு போயிருவிய. கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்லு. ஏன்னா எங்க அண்ணன் தம்பி நம்ம இல்ல. 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கோ. நான் கேட்கறதுக்கு நீ சரியா பதில சொல்லு. சொல்லு. சரியா? மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ஸ்டவ் அடுப்பு, ராமாயணம். சரி சிலிண்டர் சொல்லாம விட்டேன். 5 வயசுல சின்னதா இருக்கும். டேய் டேய் அண்ணன் தம்பியா இருப்பாங்க. எதையாவது 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பெருசு, பெரியது அண்ணன் தம்பி, பெரிய அண்ணன் தம்பி. ஆயிருப்பேன். பங்காளி சொத்தை எடுத்தவனும் பாதி கிணற தாண்டினவனும் முழுமையாக அடைஞ்சது சரித்திரம் இருக்கா? எடுக்க முடியாது. இந்த வாரு கைதட்ட எப்போ எப்ப இங்க ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் போலையாடா, பேசாம இங்க கட்ட பஞ்சாயத்து உட்காந்துட வேண்டியது. எப்போதுமே எதிரி எப்போதுமே தூரமா இருப்பேன். ஆமா. துரோகி எப்போதுமே பக்கத்துல இருப்பேன். பக்கத்துல சேர்லயே உட்காந்து எதிரிய நம்ம எப்போதுமே அவனை நம்பலாம், அவனை போல நம்ம வாழணும்னு நினைக்கலாம். ஆனா துரோகி பக்கத்திலே இருந்து துரோகம் பண்ணிட்டான்னு வச்சுங்களே, மனசு தாங்காது. தாங்காம தான் இருக்கும். ஆமா. ஆனாலும் மன்னிப்புங்கிறது உன் முகத்துல காமிக்குது பாருங்க. எதுக்குன்னா உனக்கிட்ட சச்சுருவா இருக்க ஒரு சில விஷயங்கள். இறைவன் குடி இருக்கிறாரா இல்லையா? இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னாவே இறைவனுடைய போட்ட பிச்சையின் காரணமா நீங்க வந்திருக்க. சாதாரண ஆள் இல்ல நீ. அப்படிங்கிறத இறைவனோட காளிமுனியோட அருளால நீங்க வந்திருக்கீங்க. அந்த அடிப்படையில இருக்கு. அண்ணன் அனுப்பித்தான் தங்கச்சி காளி இங்க கூட்டு வந்திருக்கு. எதுக்குமே ஒரு தொடர்பு இருக்கும். தொடர்பு இல்லாம ஒரு இடத்துக்கு நம்ம போகவே முடியாது. இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னா இங்க இருக்கிற இறைவனுடைய அருளாலே நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். அப்படிங்கிறத சரிங்க. என்ன காரணம்? புல் பூண்டுகளுக்கு மரஞ்செடிகளுக்கு ஓரறிவு அப்படி சொல்லுங்க. புழு பூச்சிகளுக்கு 2. சரி 2. நீரில் வாழும் திருநார் 7. 3. 3. நல்லா பேசுவா பறவை. அப்ப பாருங்க, பறவை இனத்திற்கு நாக்காளி 4. அரை வாங்கிடுவா வம்பா புறம் 2 கிலோ கொடுங்க, பெரிய குடும்பம், அரை கிலோ பத்தாது. விலங்கினத்திற்கு 5 ஸ்டார். இவ என்ன படுத்துறாயா? மனிதர்களுக்கு 6 o'clock 6. ஆங்கிலம் பேசாத, கரெக்டா பேசி பழக எந்த விஷயத்தையுமே. இவர் மட்டும் கரெக்ட் தமிழா கை தட்டலாம். அப்பாடா, இந்தியா ஜெயிச்சிருச்சு. நீ தமிழ்நாடு தானே. கை கொடுக்கல தெரியுமா? பாகிஸ்தான் நான் இன்ன கையை கொடுக்கல, முகரையை பாருங்கடான்னு போயிட்டாங்க. அடிச்சு 6 அடிச்சுட்டு போயிட்டாப்ல. சூரியகுரமாவது அடிச்ச கடைசி போல 6 அடிச்சுட்டு அவர் வாட்டிக்கு போனாப்ல. கூட்டிட்டு காலவே நான் தான் தொத்தங்கடையில இருந்து வாங்கி கொடுத்தேன். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த வெற்றியை ராணுவ வீரர்களுக்கு நான் பரிசீலிக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன்ட்டு போனாப்ல. அப்பேற்பட்ட உறவு பெரியா அப்பேர். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் உணர்வுபூர்வமாக நான் ஒரு இந்தியன், ஆமா, நான் ஒரு தமிழன் அப்படின்னு உணர்வோடு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆமாமா. அப்படிங்கிறத மனிதர்களுக்கு 6வது அறிவு, 6 அறிவு. என்னை போன்ற முனிவர்கள் 7 அறிவு, இறைவனுக்கு 8வது அறிவு. அருமையா பேசுறீங்க, நல்ல விஷயம் தான். இப்போ உங்களுக்கு பேச பேச எல்லா விஷயமே புரிய வரும்னு நினைக்கிறேன். மொட்டனாக்கு பேச பேச புரியும்னா நீ என்ன தமிழ் வாத்தியாரா? இப்போ கைதட்ட சொன்னீங்க, ஆங்கிலத்துல பேசாத, எந்த விஷயத்தையும் கரெக்டா பேசுனீங்க, கைதட்ட சொன்னீங்க. எதுக்கு சொன்ன? இருங்க, இவ்வளவு பேர் எல்லாரும் நம்ம இப்போ நீங்க போட்டிருக்க வேஷம் புனிதமான வேஷம். சாமி உங்களை தப்பா சொல்லல. சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். ஐயா, எவ்வளவு பெரிய கோடிச்சா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தினமும் அடுத்த முண்டாட்டி எதுக்கு எல்லாரும் வாய் நிறையா சொல்றீங்க? அடுத்த முண்டாட்டியா? நான் சொல்றேன், அலோன்னு சொல்றது யாரு தெரியுமா? இந்த செல்போனை கண்டுபிடிச்ச முண்டாட்டி. ஆமா உண்மைதான். என்ன பேச விடல, பேசு. இல்ல சொல்லுங்க. அதான உண்மை. நம்ம முண்டாட்டி சொல்ல மாட்டான் ஹலோ ஹலோ ஹலோ. அது செல்போனை கண்டுபிடிச்ச முண்டாட்டி வேறு ஹலோ. சோழி முடிஞ்சு. கிராகாம்பல் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? என்னது? காராமசா? கிரகாம்பல் அப்படின்னு. கிராம்பல அவருடைய மனைவி ஹலோ ஹலோ. அதனாலதான் அவருடைய நினைவாக, மனைவியோட நினைவாக வச்சா. ஹலோவோட தங்கச்சி பேர் சொல்லுங்க அப்பா. டேய் சுலோ. சுலோ. ஆமா, அதுக்கப்புறம் லேசா சுலோவை பண்ணி பிறந்துச்சு சுலோ. இதெல்லாம் சும்மா கிடையாது. ரொம்ப சுலோவா பிறந்ததுனால சுலோவா. சரி விடுங்க. நம்ம கதையின் சாராம்சமாக இந்த இடம் என்ன இடம்? வேலிமலைச்சாரல். அப்படி சொல்லுங்க. வேள்வினா யாகம். யாகம் யார் நடத்துறது? இந்த அழகான உள்ள ஐயர் சீதர் போயிட்டாப்லையா? யாகம் நடத்துற முனிவர். இவன் எப்படிங்க பேசுறது? யாகம் நடத்துறது யாருன்னா ஐயர்னா அப்புறம் என்ன சொல்றது? அப்ப ஐயர் யாகம் நடத்தாம என்ன பெட்ரோல் கொண்டாடுறாரு? ரிஷிமார்கள், சாமியார்கள், முனிவர்கள் அப்படிதான் யாகம் நடத்துறது. அப்ப இவங்க ஓமம், ஓம குண்டம். சரி உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேர் என்ன தெரியுமா? அவங்க அப்பா வச்ச பேர் தான். அப்பா பேர் சுருக்கமா சொல்லுவே. நம்பிராஜன். அப்படி சொல்லுங்க. அம்மா பேரு நங்கை மோகனி. உங்க பேரு? வீரத்தேவன். அப்படி சொல்லுங்க. நல்ல விஷயமா பேசிட்டே பத்தியா? வீரத்தேவன் உங்க பேர். அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேரு. நீங்க எத்தனாவது ஆளு? நான் 5வது ஆளு. இடையில பிறந்துட்டிய? அவங்களும் இடையில தான் பிறந்தாங்க. யாருக்கு இடையில பிறந்தாங்க? போகும்போது ஒருத்தன் இடையில பிறந்தேன், மாட்டு வண்டி கடையில. வீட்டுக்கு இடையில
என்னடா பேசுற? அவர் எவ்வளோ பெரிய ஆளு, எங்கேருந்து வந்திருக்கிறாரு, எவ்வளோ பெரிய மனுஷன். ஒரு பீடி கட்டு வாங்கிட்டு வர சொன்னியா? ஏலே அவன் விக்கிக்கிட்டு சாக தெரிஞ்சான். டேய் சித்தி மேனே, அத்தனை வேலை கிறிஸ்து கேட்டாங்களா தானே? அப்ப எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? என்னையே போய் பீடி கேட்டு வாங்க சொன்னியாடா நீ? நல்ல இது என் தம்பி, என்ன வேணா கேளுங்க, அடி பிரிச்சுவேன். ஓ மோர லட்சணத்தை பார்க்கும்போதே அப்படி என் பொண்டாட்டியை தவிர இது என்ன கேள்விடா. நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க. எனக்கு தெரியாதா? நான் கேள்வியை கேட்கல. எதை கேட்டாலும் ஒரே பதில உங்க வாயை அடைக்கிறேன் பாருங்கப்பா. டேய் பரவாயில்லையே, அப்படி பேசுனியா? கேட்ட கேள்விக்கு நான் சொல்றத மட்டும் திருப்பி சொல்லு. அவ்வளவுதானே? எனக்கு தெரியாததா? அண்ணே நீ சொல்லி கொடுத்த எம்புட்டு இருக்குற அம்புட்டும் போய் சொல்றேன். கசட தபர வள்ளினம். கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, மரியாதை தானே பேசுறேன். கசட அது என்ன? அவர் கண்ட்ரோல் மே கோயம் மங்கறாரியா? கசட தபர வள்ளினம். காசு கசகசாவா? காசா காண மயிர புடுங்குண்டாள். கசட தபர வள்ளினம் சொல்றா. கசட தபரனா வள்ளி, இது என்ன பெரிய விஷயம் தான் சொல்லிட்டோம்ல. சரி அங்க நம்ம வள்ளினம். ஓ நீ சோத்த தினியா பிய நீ என்ன இதை தண்ணி அதை தண்ணி அவ்வளவு உங்களுக்கு பெருமை. நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு பெரிய மனுஷன், உங்க காலில் கூட விழலாம். 500 ரூபா காசு கூட விழுகுறேன். எரள வள்ளல இடையினம். எரள வள்ளன இன்னினம். நேர் தேமா, நிலைநீர் புளிமா, நேர்நிலை குவிழம், நிறைநீர் கருவிழம். சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன், சாப்பிடலன்னா சாப்பிடல. நீ சாமியார ஊருகா கம்பெனி ஓனதா? புளிக்கும்ன்ற நெய்மேன் தேங்கான்ற. இதெல்லாம் இலக்கணம்யா. தமிழ் மொழியை உச்சரிக்கணும்னா பல இலக்கணம் இருக்கு. ஏய் விளக்கணைய போட்டதே பாலையை வச்ச முடியும், இலக்கணத்துக்கு போயிட்ட. நல்லா உருவலாம் விளக்கணை. உருகு கம்பெனியில் வேலை திருப்பியாம போல கிறிஸ்து கட்ட மாதிரி. சரிங்க வாங்க. இது மேலோகத்துல இருந்து ககன மார்க்கமாக ஆகை மார்க்கமா புலோகம் வந்தேன். மேலோகத்தை சுருக்கி மேலூர்ல இருந்து வந்தேன். இது பூலோகம். சுருக்கினீங்கன்னா என்ன வரும்? காரணம் இல்லாம சுருக்கலாம். என்ன சுருக்க முடியாது? மேலோகம், மேலோகத்தை சுருக்கி மேலூர். இது பூலோகம். பூலோகத்தை சுருக்கினா என்ன வரும் சொல்லுங்க? மாத்திரையை போட்டா பெருசாயிரும். போடா போடா. அதே மாதிரிடா, அப்படியே இருக்காண்டா பொம்பளை மாதிரியே. இல்ல இல்ல மாதிரி சாமி எங்க என்னோட உங்களுக்கு போ சொல்றா. சத்தியமா இது கூட இல்ல, பின்னாடி ஆத்தாடி வெறி விட்டு திரா. சாமி ஒரு 100 ரூபா தாரு, நம்ம ஏரியா சைடு வாரியலா? ஏதோ பண்ணி விட. டேய் அதுக்கு இல்ல சாமி. ஐயா உனக்கு ஒரு 100 ரூபா தர, அவனை போ சொல்றா. ப்ளீஸ் கிரீஸோட வெயிட் பண்றேன். டாமி உள்ள போய் குட்டையை சாப்பிடு வரேன். நாராயணா டேய் இருங்க, என்ன நடக்குதுங்க? இல்லனா வா நம்ம ரெண்டு பேரும் போலாம். டேய் எதுக்குடா அவனை கூப்பிடுற? எங்க அவனுக்கு நேத்து முனி அடிச்சு புடிச்சு, அதுல இருந்து மிரண்டு பேசுவேன். யாரு மடுவா பார்த்தாலும் வாய் வைக்கணும்னு நினைப்பேன். சரிங்க, நல்ல விஷயமா பேசுறீங்க, எல்லாமே சிறப்பா பேசணும். அண்ணன் தம்பி நீங்க 5வது ஆளா பிறந்தவங்க. ஆமா. இடையில பிறந்திருக்கீங்க நீங்க. ஆமா. மிச்ச பேர் எதுல பிறந்தாங்க? மிச்ச பேர் இதுல இருந்து பிறந்தாங்க. அம்மா வயித்துல இருந்து பிறந்தாங்க. அம்மா வயித்துல இருந்து பிறந்தாங்கல்ல. உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேரு? முன்னாடி 3. யாருக்கு முன்னாடி? பசுக்கு முன்னாடி. நான் சீட்டுக்குள்ள இருந்தேன். இது என்ன நீ என்ன பியாஸ் கண்டேட் என்னது? என்ன டிக்கெட் என்ற மாதிரி கதை. பதில சொல்லு. நான் 5வது ஆளு. 5வது ஆளு. ஆமா. மேல எத்தனை பேரு? 3, கீழ 2. கீழ 2 மேல 3. மொத்தம் எத்தனை கணக்காகுது? மொத்தம் 7. டேய் நான் லூஸ் ஆயிடுவேன். அப்புறம் ஏற்கனவே ஆயிட்டே நிக்கிறேன். ஒண்ணு அடிச்சிருந்தேன். அவர் என்ன கேட்டா, மேல எத்தனை கீழ எத்தனை? நீ என்ன சொன்ன? மேல எத்தனை? 3. பொய்யா பேசாதடா. மேல தாண்டா 2, கீழ 3டா. என் காசு எடுத்துட்டு மரியாதை நீ வீட்டுக்கு போடா. அண்ணே நீங்க பசு கொடுத்தா தானே போக முடியும். டவுன் பஸ்ஸுக்காரன் பேக்க எத்தனை ஏத்தோட மாதிரி. இத்தனை நாள் நீ எங்கேடா இருந்த? ஐயா நீங்க குடும்பத்தை கேட்டையா, அவன் குடும்பம் நடத்துறத சொல்றேன். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப கை தட்ட மாட்டல பெரிய தம்பி சித்தப்பனே. குடும்பத்தை கேட்டா குடும்பம் நடத்துறதே சொல்றேன். சரி வெளில உள்ள வருவேன். அந்த அண்ணா அது என்னப்பா நம்ம உங்க 3 பேத்துக்கு அப்படியே உண்ணி அடிச்ச மாதிரி. டேய் டேய் அத டேய் சரிங்க. ராதாண்ணே இது மட்டும் ஒரு டேய் டேய்
தண்ணியை ஊத்தி விடுறேன். ஏய் அதுல ஊத்து. சரிங்க. போடா. பயமா இருக்குடா. ஏன்னா உங்கள்ட்ட பேசணும்னா கேளு ஏங்க. நஞ்சையும் புஞ்சையும் நிறைந்து இந்த இடத்துல ஆ. என்ன நஞ்சையும் புஞ்சையும் நிறைந்த இடத்துல என்ன பண்ண சொல்ற? டிராக்டர் வச்சு உழுவ சொல்றீங்களா? ஏய் என்ன பண்ணானே? நம்பிராஜனுடைய பிள்ளை தானே ஆமா. உங்க அப்பா ஒரு நம்பி தானே? நம்பிதான். அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க. 7 பேர் அண்ணன் தம்பி இருந்தா உங்க அப்பால கம்பி கட்ட விட்டுருக்கா? எரும மாட்டு பேல கம்பி கட்டல பூச்சி மருந்து வியாபாரம் பாக்குறாரு. உங்க அப்பா பேர் நம்பி தானே? நம்பிங்க. நம்பி வந்து நாட்டுக்கு ராஜன். டேய் வீட்டுக்கு காத்தால புரியுது. எழுதி போட்டிருக்காங்க அலங்காநல்லூர்ல நம்பி கற்ற கம்பி. உங்க அப்பா கம்பி கட்டுறாரா இல்லையா? கம்பி கட்டல. இப்ப பலகை மட்டும் அடைப்பாரு. ஏன்னா காலில் சுகர் இருந்தனால கட்ட வரல எடுத்துட்டாங்க. ஏல என்னடா அந்த ஆளு பேசுறாப்ல? உங்க அப்பா பேர் நம்பி தானையா? நம்பி ராஜையா. நம்பி கட்டுற கம்பி எங்க அப்பா கம்பி கிடையாது. அவன் சொந்த கம்பி, வெல்டிங் கம்பி. இது இது எங்க அப்பா பெண்டான கம்பி. இது வேற நம்பி. என்னடா அந்த ஆளு? டேய் இது வேற நம்பி அது வேற நம்பின்னு இது சொல்லுங்க. வேடுகுல நம்பி, சரி, என்ன அது இரும்பு கம்பி. சரி என்ன கேட்க வரீங்க நீங்க கேளுங்க. என்ன கேட்க வரீங்க? என்ன கேள்வி தெரியும் கேக்குறீங்க? என்ன கேட்க வரீங்க நீங்க? என்ன கேட்டேன்? கேள்வி கேட்டு பாருங்க. ஏன் பயப்படுறிய? எது வேணாலும் கேட்டாலும் நீங்க சொல்லிடுவீங்களா? சொல்லாம ஏன் மட்டும் மழை தண்ணி காலத்துலயும் மட்டும் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கேன். மழை தண்ணி காலத்திலயும் இப்ப கூட திருவிழா நடக்குது. இந்த நாடகம் எதுக்காக இந்த நாடகம் நடத்தப்படுறோம் சொல்றேன். ஒரு ஊர்ல சுருக்கமா சொல்லு. நாடகம் எதுக்கு நடத்துறோம்? நாடகம் எதுக்கு நடத்துறோம்னா கோயில் திருவிழாவுக்காக. நான் சொல்ல விடுங்க. ஏன் பயப்படுறிய? எப்ப நாடகம் ஒரு ஊருக்கு எதுக்கு நடத்துறாங்கன்னா கோயில் கும்பிடுவாங்க, சத்தி கடை வெட்டுவாங்க, அதுக்கு ஒரு செலவு, கோயில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு செலவு, மேளத்துக்கு ஒரு செலவு, வீட்டுக்கு வரி ஓடுவாங்க. எல்லா செலவும் முடிஞ்சு. சரி. எல்லா செலவும் முடிஞ்சு எல்லா திருவிழா முடிஞ்சு யாரும் வீட்டில் தூங்கக்கூடாதுன்னு ராத்திரி நேரம் அந்த நாடக நடிகரை போட்டால் வரட்டுக்கத்தான் கத்துவாங்க. கத்தும் போது எல்லாரும் முடிச்சுட்டு வந்து இங்கே கூத்து பார்க்கணுன்றதுக்காகத்தே அந்த நாடகம் வைக்கிறது. நாடகம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த ஒரு வாரம் திருவிழாவில் சாமி பூரா முழித்திருந்து மக்களை காத்து கொடுக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு மட்டும் இவங்க பூரா முழிச்சிருப்பாங்க. சாமி ஒரு நாள் தூங்கும். அது இறைவனுடைய அருளாலே இந்த இடத்துல இருந்து அருமையான விளக்கங்க. ஏன்னா எல்லாரும் பாகுபாடு இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து அமர்ந்து இறைவனுடைய திருப்பாதத்தில் அமர்ந்து இருக்கிறதுக்கு சமம். அப்படிங்கிறனால தான் தெருக்கூத்து நடத்தி அந்த இடத்துல அமரணுங்கிற ஒரு கணக்கு. கோயிலுக்கு போறோம், பொங்க வைக்கிறோம். ஏன் பொங்க வைக்கிறோம்? பயப்படாத. என் முறகாட்டவளை நீ தம்பிடா. மறந்துட்டேன்டா. நீ வந்தாதாண்டா அவனுக்கு பயமே. என்ன கட்டிய தம்பி அந்த அவர்தான் கோயில்ல போய் ஏன் பொங்க வைக்கிறோம்? ஏன் பொங்க வைக்கிறோம்? இல்லை அவரது கேட்டாரடா. அதைத்தானே சொல்றேன் நானு. ஏன் கோயில்ல போய் பொங்க வைக்கிறோம்னா திங்கிறதுக்கு தான் பொங்க வைக்கிறோம். டேய் இன்னைய முதல்ல மண்ணெண்ணெய் ஊற்றி இறங்கடா. ஒரு நகைச்சுவையை கொன்றாங்க. டேய் நீ போட முதல்ல. இரு சாமி, நான் உங்கள்கிட்ட கேட்கணும். கேளுங்க. அது என்ன கையில வச்சிருக்கீங்க? சப்ததாள இசைக்கருவி. ஆவா இல்ல என்னம்மா சொன்னீங்க? என் பாட்டுக்கு இசைக்கக்கூடிய சப்ததாள இசைக்கருவி. நாராகி நமக்கு. நீங்க வாட்டில் அடிப்பிய? டேய் என் பாட்டுக்கு தாண்டா அடிப்பேன். நீங்க மட்டும் அடிப்பீல? எல்லாத்துக்கும் அடிப்பீங்களா? எல்லாத்துக்கும் அடிக்கிறது இல்லை, எனக்கு மட்டும் தான் அடிக்கிறது. வள்ளுவா அடிப்பீங்க? வள்ளுவா அடிச்சான்னு வச்சுக்கோங்களே அப்படியே வந்துடும் உடனே. உடனே வந்துருமா? வா அடிச்சோடனே வரும் பாருங்க. ஜிங்கா கோல்ட் வாங்கி போடுங்களே, லேட் ஆகி வர்றான். டேய் இல்லை அவர் எந்த போடா 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 முதல்ல கிருஷிகிட்டவே எதையாவது இழுத்துட்டு போயிருவாங்க போல. கோவில் ஆலயத்திலே இந்த மக்களுக்கு நான் நகைச்சுவை இல்லாமல் உண்மையான விளக்கத்தை சொல்கிறேன். சொல்லுங்க. கோயில் ஆலயத்துக்கு சென்ற உடனே போய் கோயில் வாசலுக்கு முன்னாடி ஃப்ரைட் ரைஸ் வச்சுருக்கலாம். அது எல்லா சாமானும் வாங்கணும். ஃப்ரைட் ரைஸ் போய் ஒரு புளிச்சாரம் கட்டியிருக்கலாம், புளியை ஊற வச்சுருக்கணும். ஏன் எல்லா சாதமும் கிண்டலாம், எந்த சாதம் கிண்டனாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வான். எதற்காக ஒவ்வொரு தமிழ் உறவுகளும் தன் குலசாமி வேண்டிய சாமிக்கு போன உடனே பொங்கல் இனிப்பு பொங்கல் வைக்கிறாங்கன்னா, என் வாழ்க்கையே கசப்பாக இருந்ததாண்டா உன் ஆலயத்துக்கு வந்து இனிப்பு பொங்கல் வைக்கிறேன், இந்த இனிப்பை ஏற்றுக்கிட்டு அதே இனிப்பாக வாழ்க்கை தாடா என்று கேட்கிறான். சபாஸ் சபாஸ் சபாஸ். பால் பொங்கணும், பட்டி பெருகணும், குடும்பம் தலை தோங்கணும். இது தித்திப்பான இந்த பொங்கலின் மூலமாக எம் இல்லறமும் என் குடும்பமும் நல்லபடியாக இனிப்பாக இருக்கணுங்கிற தான் பொங்கல் வைக்கிறாங்க. அருமையான விளக்கம் உள்ளே ஆளோட சோட ஒரு சத்தம். ஒன்று என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்று யாழ். அதை மட்டும் கூட்டிட்டு அது நம்மால் தாங்க. துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த கிரைண்டர். நம்ம 800 கோடி போடலாம். உலக உரல் காட்டுப்புட்டா பெல்ட்டு தாள் 5 அடிக்கேன். பெல்ட்டு அடிந்துருச்சுன்னா லப்பட்டப்பான்னு அடிக்கும். ஆஹா நம்ம ரசிகரா. சரி அழைத்து வாருங்கள். எப்படி ஹலோ ஹலோ
ஒரு நாளும் பிரியாத எந்த நன்னா பாண்டியனே சரத்குமார் இன்று பிரிந்தோமடா 2 பேரும் காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் அண்ணா காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா 2 பேரும். எந்த தம்பி அண்ணே மடுவை பிடிச்சது அவசரத்துல தூக்க வெறியில வந்துட்டேன்னு பசு கம்பி நினைச்சாங்க. சாமியை பார்த்ததுலேருந்து ஒரு நோக்கமாகவே தான் இருக்காவே. அந்தாலும் ஒரு டிக்கெட்டை கேட்டு எச்சியை தொட்டு ஒட்டக்கூடாது. ஏய் பாத்ரூம்ல ஸ்குரு முறுக்காம நிற்கும் பாரு, 3 பேத்துக்கு அப்படியே இருக்கப்பா மடு. நான் திருப்புலி வச்சிருக்கேன் முறிக்கிறேன். அது பெண்டாகி போச்சா அண்ணே குரடை வாங்கி இழுத்துக்கிட்டு கிறிஸ்துன்னு அறுத்து விட்டுருந்தேன். குண்டூசி வச்சு குத்துனா ஓரண்டாவே சரியாயிரும். விஜி ஆத்தா விஜி நட இன்னைக்கு பாத்துக்கிறேன் அப்புறம் நடந்துக்காது. ஆத்தா அள்ளி வணக்கம்ண்ணா. வாங்க, அவங்க எல்லாத்துக்கும் கோல போட்டி நடத்துவோம். சாமி வந்திருக்கிறார். சாமி வர வேண்டும் சாமி. இதே என் தங்கச்சி வந்தாரை வரவேற்பது. ஏலே வர வர என் தங்கச்சி வர நெருப்பு கோழி மாதிரி இருக்கு. அண்ணே தங்கச்சி பார்த்து அப்படி சொல்லலாமா? இங்க வர நீ நெருப்பு கோழி, எங்க அக்கா விஜி டெல்லி வாத்து. நானாவது டெல்லி வாத்து, நீ வாத்தோட சூ. வாராயோ தோழி வாராயோ மனப்ப. ஏய் சாமியாருக்கு இன்னைக்கு வளகாப்பு. என்ன